உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 நேற்று நடந்து முடிந்து விட்டது. காலை 7 மணிக்கு ஆரம்பித்தது, மாலை 6 மணி வரைக்கும் நடந்து முடிந்து விட்டது. முன்பு 2021 ஆண்டை காட்டிலும் அது முன்பாக உள்ள ஆண்டு காட்டிலும் ஓட்டு பதிவு அதிகம். 89, 90, 92 லெவலில் அதிகமாக இருந்தது. தமிழகம் முழுவதும் 80, 89 மேலே இருந்தது அதிகமாக ஓட்டுப்பதிவு. தற்போது இந்த ஓட்டுப்பதிவு எதற்கு? எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு. எம்எல்ஏக்கள் 4 முனை போட்டி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஒரு கூட்டணி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஒரு கூட்டணி, நாம் தமிழர் சீமா தனியத்தில் நிற்கிறார். அது மாதிரி தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் தனித்து நிற்கிறார். 4 முனை போட்டி. யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமியா, மு.க. ஸ்டாலினா, நடிகர் சீமானா, நடிகர் விஜயா? யார் முதலமைச்சர் போட்டி. தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணப்படும் நாள் 4/5/2026 அன்று எண்ணப்படும். அன்று காலையில் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா இரவு ஆகலாம், இல்லை மறுநாள் காலை ஆகலாம், நள்ளிரவுக்குள்ளாக இல்லாத மறுநாள் அதிகாலைக்குள்ளாக தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் என்பதை தேர்தல் கமிஷனர் அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். அவரை தேர்தல் கமிஷனர் எத்தனை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை எம்எல்ஏ முடிவு எடுத்து அன்றுதான் அன்று 24/5/2026 இல்லை 5/5/2020 அதிகாலையா அன்றுதான் தமிழக முதலமைச்சர் யார் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். இப்போ திமுக கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள்னா அவங்க தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அதிகமாக கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இப்போ தாவகை கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா நடிகர் விஜய் தான். அந்த நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாம் தமிழர் சீமான் தான் முதலமைச்சர். இதுதான் நடைமுறை. 4/5/2026 ஓட்டு என்னப்படும். அன்றோ அதுக்கு மறுநாளோ யார் முதலமைச்சர் என்பது தெரிய வரும். யார் முதலமைச்சர் என்பதை உலக ஜனங்களுக்கு தெரிய போது தேர்தல் கமிஷன் தெரிவிப்பார். ஆனால் அதற்கு முன்பாகவே நேற்று தேர்தல் முடிந்தவுடனேயே இரவு என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தேர்தல் முடிவு தமிழகத்தின் முதலமைச்சர் இவர்தான் என்று கூறிவிட்டார். தேர்தல் கமிஷன் ஓட்டு என்ற நாள் எத்தனை நாள் இருக்குது? இன்னைக்கு 23, இங்க ஒரு 7, அங்க ஒரு நாள் 11 நாள் இருக்குது. அதற்கு முன்பாகவே தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பதை என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் தேர்தல் முடிவை கூறிவிட்டார். இது என் தேவநாயக கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனம். இது கருத்து கணிப்பு அல்ல. நம்ம இவரை நான் சொல்லல, இது கருத்து கணிப்பு அல்ல. ஒளிபரப்பத்தடை தேர்தல் மன்னிச்சுக்கணும். கடவுள் வார்த்தை நான் ஒளிபரப்புகிறேன். என்ன சொன்ன வார்த்தை உலகத்தின் ஒளிபரப்புகிறேன். கருத்து கணிப்பு அல்ல என் மீது எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதை பணிவோடு தேர்தல் கமிஷனர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தேவநாயக கர்த்தர் இடம் கூறிய தரிசனத்தை இப்ப நான் உங்களுக்கு கூறுகிறேன். தேவநாயக கர்த்தர் கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே அவர்தான் கடவுள். இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன் அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மேல பார்த்து கூப்பிடுகிற பிதாவாகிய தேவநாயக கர்த்தரே அவர்தான் கடவுள். கிறிஸ்தவர் கூப்பிடுகிற யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவநாயக கர்த்தரே அவர்தான் கடவுள். எல்லா மதத்திற்கும் ஒரே கடவுள் இருக்கிறார். அவர்தான் 2008 முதல் தன் ஆவியால் அபிஷேகப்படுத்தி தீர்க்க தரிசனம் கூறுகிறார். அந்த கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் உலக ஜனங்களும் ஒரே கடவுள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இப்ப நான் கூறுகிறேன். கேளுங்கள். 23/4/2026 என்று இரவு 10:35 மணி முதல் 10:48 மணி வரை என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Erima auku tummeri kairandaka mahara dodo detangida detme tumme ehirandaka shigida ehirandaka ohi tibodiri 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 ni kumaran kumaran நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். பரமண்டலம் என் அதிகாரம், பூமி உன் அதிகாரம். உனக்கு நான் கொடுக்கிறேன். நீ தேசம், நீ வாசமாயிருக்கும் இத்தேசம், தேசத்தின் அதிபதியானவனை
தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடந்தது. என் சித்தம் என் திட்டம் நடக்காது 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 என்று உன்னிடம் நான் கூறினேன். என் சித்தம் என் திட்டம் இத்தேசத்தின் அதிபதியானவனை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க வேண்டும் என்பது என் சித்தம். இத்தேசத்தின் அதிபதி யார்? இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன் 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 என்று கூறினேன். உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தை ஆளக்கூடிய இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரம் தற்காலிகமாக இத்தேசத்தின் அரசியல்வாதி ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படும் இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. ஆதியிலே இத்தேசத்தின் அதிபதியாக அவனுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருந்தேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன். அவன் ஆட்சி அதிகாரத்தை அவனிடம் இருந்து நீக்கினேன். தற்காலிகமாக இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தை ஆள கிடக்குது. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தை ஆள கிடக்குது. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தை ஆளக்கிடவது. தற்காலிகமாக 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 ஏன் சித்தம் என் திட்டம். இதுவே எனது தேர்தல் முடிவு. இதுவே எனது தேர்தல் முடிவு. இதுவே எனது தேர்தல் முடிவு. இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரன், என் நேசகுமாரன். கடவுள் சொல்றாரு. கடவுளோட வார்த்தை அவரும் பேசுறாரு. எனக்குள்ளாக இருந்து தம் நாவியால் என் அபிஷேகப்பட்டு பேசுகிறார். சொல்ற வார்த்தை, நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் கடவுளின் குமாரன், நேசகுமாரன். இந்த வார்த்தையை 2 பேரும் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லியிருக்கிறார், என்னை பார்த்து சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து சொல்ல? மோசேவை பார்த்து சொல்ல, அப்புறமா சொல்ல, யாருமே சொல்ல. அப்புறமா தோழன் நம்பினாரு. யார் பார்த்தியும் குறைவில்லை. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் பரிசுத்தாவியை அபிஷேகப்படுத்தி தேவாவியாக பரிசுத்த அபிஷேகப்படுத்தி கூடவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூடவே இருக்கார் சொல்லுவார். அது தனியாக இல்லை, கடவுள் அவரோடு கூடவே இருக்கிறார். அவர் தான் பேசுகிறான்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் என்ன கடவுள் என்னோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்றாரு. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. பரமண்டலம் என் அதிகாரம். பரமண்டலம் அங்கே கடவுள் இருக்கிறாரு, அவருடைய அதிகாரம். பூமி உன் அதிகாரம், உனக்கு நான் கொடுக்கிறேன் 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 சொந்த பிரிக்கிறாரு. ஏற்கனவே அவருடைய பிள்ளை 3 பேர் ஆதியில கடவுள் கூட 3 பேர். இயேசு கிறிஸ்து, உலகத்தின் அதிபதி, இந்த மனிதன். இந்த மனிதருக்கு பாங்க என்ன பேரு என்ன பதவின்னு தெரியாது. 3 பேர் இருந்தது. இது கடவுள் சொன்ன வார்த்தை. தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். மாமனி மாட்டு தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். டெஸ்ட் கூட பாருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி முதலே வந்துட்டாரு. சொத்தை கொடுக்க பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு பூமியின் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தால் தன் பணியை முடித்து மேலே சென்று விட்டார். இப்போ என்ன பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு? கடவுள் அனுப்பியிருக்கிறார். எதற்கு அனுப்பியிருக்கிறாருன்னா, சிவமூர்த்தி என்ற ஜீவன் என்ற நாமத்தில் பேரில் பூமியில் பிறக்க வைத்ததற்கு அனுப்பியிருக்கிறாருன்னா, உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வர. உலகத்தில் நடக்கிற போர், கொலை, தற்கொலை, விபத்து, ஆபத்து, இது மாதிரி ரத்தஞ்சந்திர மரங்களை எல்லாம் நீக்குவதற்காக இயற்கை மரம் கடவுள் கொடுக்கிறது. இந்த ரத்தஞ்சந்திர மரங்கள்லாம் கொடுக்கிறது சாத்தான். உலகத்தின் அதிபதி சாத்தான், சைத்தான் எவன் சொல்லுவோம். அதான் அவர் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரத்தை என்ன அனுப்பியிருக்கிறாரு. இது கடவுள் சொன்ன வார்த்தை. எல்லாம் மாமலை மாற்று போட்டிருக்கிறேன். நான் யார்? இந்த காலத்தில் உலகத்திலேயே, இந்தியாவில், தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில்
ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாவரம் கிராமத்தில் முத்துகற்ப நாடார் தெருவில் வளர்ந்து வந்த வெள்ளாச்சியாமி ஆசிரியர் தங்கேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் 15/8/1960 பிறந்தனர். கடவுள் என்னை பற்றி கூறியிருக்கிறார். என்னை பற்றி நாஸ்டாமஸ் என்னும் பிரெஞ்சு தர்க்கதரிசி 1553 பாட்டாக எழுதியிருக்கிறார். இந்தியா குறித்து ஒரு மாமனிதன் தோன்றுவான்னு எழுதியிருக்காரு. அதை நீங்கள் யூடியூப் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் என் தேவனா கருத்தை என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த வாத்தியத்தை உங்கள்கிட்ட கூறுகிறேன் நான். அதனால பரமண்டலம் அவருக்கு எனக்கு பூமியில் இருக்கிற அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவதற்காக பூமி எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் சொல்றாரு, பரமண்டலம் என்ன அதிகாரம், பூமி ஒன்று அதிகாரம், கொடுக்கிறேன். இப்ப கொடுக்கிறேன் சொல்றாரு. சரிங்களா? இது என்ன பற்றி கூறியது? தமிழ்நாட்டை பற்றி கூறுறாரு. இத்தேசம் நீ வாசமா இருக்கும் இத்தேசம் தமிழ்நாடு, நீ தங்கியிருக்கிற வாசமா இருக்கிற தமிழ்நாடு. தேசத்தின் அதிபதியானவனை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடந்தது. தமிழக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படியே தேர்தல் நடந்தது. நடக்காது என்று உன்னிடம் கூறினேன். ஏற்கனவே சொன்னார், நடக்காது என்கிட்ட ஏற்கனவே கூறியிருக்கிறாரு. அதையெல்லாம் நான் மாமனிதன் இம்மாத்தர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறேன். நடக்காது, இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது என்று என் தேவநாயக கர்த்தர் என்னிடம் பல திட்டம் சொல்லியிருந்தார். அவை எல்லாமே மாமனிதன் இம்மாத்தர் யூடியூப் சேனலில் எபிசோடு 146 எபிசோடு 149 மூலமாக ஒளிபரப்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி கூறிய தேவநாயக கர்த்தர் தான் நடக்காதுன்னு சொன்னதுதான் இப்ப நடக்க வைத்திருக்கிறார். காரணம் அவருடைய சித்தம் திட்டம். ஒரு காரணம் இருக்கும், கடவுளுக்கு ஒரு காரணம் இருக்கும். நடக்கான்னு சொன்னது சரி வழி இல்லாம நடத்த பாக்குறாரு. என்ன காரணம் சொல்றேன் நான். என் சித்தம் என் திட்டம், இத்தேசத்தின் அதிபதி அனைவனை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க வேண்டும் என்பது என் சித்தம் என் திட்டம். கடவுளுடைய சித்தம். இப்ப நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாரு ஒரு காரணத்துக்காக. கால மாற்றம், அந்த பரமண்டல என்னென்ன பிரச்சனைகளோ தெரியாது. உலகத்தில் ஒரு பிரச்சனை 3வது பணம் தயாராக இருக்கிறது. உக்ரைன், அமெரிக்கா, ஈரான் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுளின் சித்தத்தின்படி திட்டத்தின்படியே தமிழக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க வேண்டும் என்பது கடவுள் சித்தம் திட்டம் நடத்தியிருக்கிறார். அவருடைய சித்தம் திட்டம் நடந்து முடிந்து விட்டது. நடக்காதுன்னு சொன்னாரு. அதை யூடியூப் இருக்கேன். தப்பா நினைக்காதீங்க. கடவுள் வார்த்தை, நானா போட முடியாது. எல்லாம் தப்பா நினைக்கலாம். நடக்கான்னு சொன்னாரு, நடந்து வச்சு என்ன குறை சொல்லாதீங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிட என்ன குறை சொல்லாதீங்க. ஒரு வார்த்தை. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஒரு ஊருக்கு பஸ் போகும்போது சரி பஸ் கிளம்புவீங்க. சரி பஸ் வேணா போகும்போது நினைப்பீங்க. சரி ட்ரெயினில் போகிறோமே ட்ரெயினில் போவீங்க. இல்லை எதுக்கு பஸ் ட்ரெயினில் சரி காரில் போயிடலாமே கார் பிடிச்சி போயிருவீங்க. நீங்கள் உங்களுக்கு 1000 ப்ரோக்ராம் மாற்றுவீங்க. நீங்கள் கடவுளுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. பரம்பரை 1000 பிரச்சனை இருக்கு. உலகமே கட்டுப்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது, நடக்காதுன்னு சொன்னாரு. சரி பார்த்தாரு, சூழ்நிலை சரியில்லை. சரி சார் நடத்திட்டார். இது கடவுளுடைய சித்தம் திட்டம். என்னை யாரும் குறை சொல்லாதீங்க. இத்தேசத்தின் அதிபதி யார்? அவருடைய கேள்வி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன் என்று கூறினேன். நான் ஒளிபரப்பு செய்யலை. நான் அதை என்ன சொன்னார்னா, தமிழகத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல் யாரும் கொடுக்கப்படாது. தமிழகத்தின் அதிகாரம் முதலமைச்சர் பதவி இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் யாருக்கும் கொடுக்கப்படாது. இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதி ஒருவருக்கும் இல்லை பண்ணாரு. 4 பேர், எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை, மு.க. ஸ்டாலினுக்கும் இல்லை, சீமானுக்கும் இல்லை, விஜய்க்கும் இல்லை. அதிகாரம் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னார். இதை நான் போட்டிருக்கேன். நான் எனக்கு சொன்னாரு, இந்த தேச அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை நான் ஒளிபரப்பு பண்ணலை. நான் எனக்கு பெருமையா தெரியும். ஏன்னா அவர் எப்பனாலும் மாத்துவாரு. எனக்கு அந்த நேரம் காலம் அல்ல. உலகத்தின் அதிகாரம் கொடுக்கக்கூடிய உலகத்தின் அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னவர் இந்த தமிழ்நாட்டு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனால் அது நேரங்காலம் வரல. அதனால தான் நான் அந்த வார்த்தையை ஒளிபரப்பு செய்யல. சொன்னேன் அப்படிங்கிறாரு. உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் மாறு. எனக்கு இந்த தமிழ்நாட்டு அதிகாரம் கொடுக்கறதா தான் திட்டம் போட்டிருந்தாரு. ஆனால் உலகத்தின் அதிபதியின் சித்தம் திட்டம் இடையில போற ஆரம்பிச்சாரு. 28/2/2026 அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போட ஆரம்பிச்சாரு. அதனால அந்த திட்டத்தை மாத்திட்டாரு. எனக்கு அந்த தமிழ்நாட்டு அதிகாரம் கொடுக்கல. அது கடவுளோட வார்த்தை. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தை ஆளக்கூடிய இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரம் தற்காலிகமாக இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பெரிய வார்த்தை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு என்று கடவுளார் கொடுக்கக்கூடிய அதிகார முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது.
தற்காலிகமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒருவனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். இப்போ என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டின் அதிகாரம் தேசத்தின் அரசியல் ஒருவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு இத்தேசத்தின் அதிகம் கொடுக்கப்படாது, இத்தேசத்தை ஆளக்கூடிய தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கு இல்லைன்னு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டேன், உனக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இவைகள் அனைத்துமே எபிசோடு 138, எபிசோடு 141, எபிசோடு 144, 4 பேர் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. எபிசோடு 144 4 பேர், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், நடிகர் விஜய், நடிகர் சினிமா யாருமே முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. எபிசோடு 148 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. எபிசோடு 150 சொல்லியிருந்தாரு. எல்லாமே தமிழக அரசு யாரும் முதலமைச்சர் இல்லை, தமிழகத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் சொல்றாரு, எப்படி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அந்த சொன்னதை மாத்திட்டு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு தற்காலிகமாக யார் முதலமைச்சர் தான் தற்காலிகமாக இத்தேசத்தின் அரசியல்வாதி ஒருவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அந்த 4 பேர் ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், கடை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். 4 பேர், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், நடிகர் விஜய், நடிகர் சீமா, 4 பேர் ஒருவருக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படும் இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. யாருக்கு 4 பேர்ல யாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாரோ அந்த முதலமைச்சர் பதவி அவங்களுக்கு தற்காலிகமானது. 1 மாசமா, 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா தெரியாது. தற்காலிகமான வார்த்தை சொல்லியிருக்காரு, கடவுள் சொல்லியிருக்காரு. கடவுள் வார்த்தை பொறுத்து பார்ப்போம் எப்படி என்று தெரியாது. கடவுளால் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி இத்தேசத்தின் அரசியல்வாதி ஒருவருக்கு தற்காலிகமானது. யார் அந்த முதலமைச்சர்? ஆதியிலே இத்தேசத்தின் அதிபதியாக அவனுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருந்தேன். ஆதியிலனா 2017 to 2021 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் பதவியை கொடுத்திருந்தா. ஆதியிலே இத்தேச அதிபதியாக அவனுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன். கடவுளுக்கு தான் கொடுத்தாரு. எப்படி வந்தாரு? ஜெயலலிதா மரணம் அடைந்தோடனே ஓபிஎஸ் வந்தாரு, ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்தாரு. ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த உடனே அப்ப எனக்கு கடவுள் என்னன்னு சொன்னாரு, ஏன்னா மரணம் குறித்து என்ன பேசினாரு. ஆனா ஓபிஎஸ் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வந்த உடனே 6/12/2016 ஜெயில, 5/12/2016 ஜெயில இருக்கிறாங்க. 6/12/2016 பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. உடனே ஒரு 10 நாட்கள் சொன்னார், என்ன இத்தேசத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் என்பவனின் பதவி அவனுக்கு பதவி கொடுத்தது நான் தான், கடவுள் கொடுத்தேன். அவனுக்கு பதவி தற்காலிகமாக சொன்னாரு. அதனால தனி விஷயம் போட்டு பாருங்க. ஆனா 2 மாசத்துல ரிசைன் பண்ணாரு. 2 மாசத்துல 6/12/2014 முதலமைச்சர் ஆகிறாரு. 6/2/2017 ரிசைன் பண்ணிடுறாரு. சசிகலா அவரும் வற்புறுத்தி ரிசைன் பண்ணிக்கிறாரு. கடவுள் வார்த்தை நிறைவேறியது. ஸோ அவர் முதலமைச்சர் கொடுத்தது அவர் தான். அதுக்கு பிறகு சசிகலா யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஓபிஎஸ்க்கு போதாக சொன்னார். ஆதியிலே இத்தேசத்தின் அதிபதியாக அவருக்கு நான் அதிகாரம் கொடுத்திருந்தேன். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு 2018 to 2021 முதலமைச்சராக பதவி அதிகாரம் கொடுத்தது கடவுள் கொடுத்திருந்தேன். அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டினேன். 2019 2017 அவன் விரோதமாக எண்ணத்துக்கு சொல்லியிருந்தார். நான் தனி எபிசோட் போட்டிருக்கேன். 2019 ஜனவரிலிருந்து கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விதமாக கருத்தை நீட்டி இருக்கிறேன். ஆட்சியாளர் முடிவு பெறுவது தொடராது, அவன் ஆட்சியாளரை நான் பறிப்பேன், அப்படி பல வார்த்தை சொல்லியிருந்தாரு. இப்போ அனைத்தையுமே நான் மாமனித நிம்மாட்டோர்கள் யூடியூப் சேனல் படிப்படிப்பு இருக்கிறேன். அனைத்தும் மாமனித நிம்மாட்டோர் யூடியூப் சேனல்ல இவர் எல்லாமே பல எபிசோடு போட்டிருக்காங்க. பல எபிசோடு ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடவுள் குறித்து பல எபிசோடு மாமனித நிம்மாட்டோர்கள் யூடியூப் சேனல் ஒளிபரப்பு இருக்கிறேன், பாருங்கள். அதன்படி 2021 தேர்தலில் தோற்றார். தற்காலிகமாக இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். தற்காலிகமாக எத்தனை நாள் தெரியாது, எத்தனை மாசம் தெரியாது, எத்தனை வருஷம் தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். நான் சொல்லல. தமிழ்நாட்டின் 2020 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த தற்காலிகமாகிற வார்த்தை கடவுள் இப்ப சொல்லல. 2016 பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனே பன்னீர்செல்வனுக்கு தமிழ் முதலமைச்சரை கொடுத்தது நான் தான். அப்போது தற்காலிகமான சொன்னாரு. 2 மாதம் ரிசைன் பண்ணாரு. 2 மாதம் ரிசைன் பண்ண தற்காலிகமான சொன்னாரு. அவர் எத்தனை மாசம் இருப்பாருன்னு கடவுள் தெரியும். 5/12/2016 ஜெயில இறக்குறாங்க. 6/12/2016 பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறாரு. சசிகலா அவர்கள் ஆக்கப்படுகிறார்.
நமக்கு சசிகலா அவர்களால் 6/2/2010 ரிசைன் பண்றாரு. கடவுள் சொல்ல வார்த்தை நிறைவேறுது. தற்போது 2000 தமிழக முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். தற்காலிகமாக எத்தனை மாதம் எத்தனை வருஷம் என்பது தெரியாது. கடவுள் வார்த்தையை சொல்றேன் நான். தற்காலிகமாக இத்தேசத்தின் அதிகாரம் அவன் கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். தற்காலிகமானது இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தமிழக முதலமைச்சர் பதவி கடவுள் யாரை சொல்றாரோ, எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிகமானு சொல்றாரு. என்னைக்கு இந்த 2020 முதலமைச்சர் இந்த மாற்றம் கிடையாது. ஆனால் தற்காலிகமானு சொல்றாரு கடவுள். தற்காலிகமானது இத்தேசத்தின் தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாரு. கடவுள் சொல்றாரு. சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு. யார் பேரை சொல்லாம இருந்தாரு, இப்ப பேரை சொல்றாரு. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனை இத்தேசத்தை ஆள கடவுது. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனை இத்தேசத்தை ஆள கடவுது. எடப்பாடி என்னும் நாமம் கொண்டவனை தேசத்தை ஆள கடவுது. தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடின்னு சொல்ற பழனிசாமி சொல்லல. ஆனா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொல்லுவாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. கலைஞர் கருணாநிதியை கலைஞர் இத்தனை ஆண்டாரு. கலைஞரால புரிஞ்சுக்கலாம். கலைஞர் கருணாநிதி புரிஞ்சுக்கலாம். கலைஞர் கருணாநிதி சொல்லுவாங்க. சில பேர் கலைஞர் கருணாநிதி சொல்லுவாங்க. கலைஞர் ஆட்சி நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? கலைஞருங்கிறது அவர் அழைமொழி பேரு. அப்ப அவர் கருணாநிதி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தளபதி அப்படின்னா முக புரிஞ்சுக்கலாம். தளபதி ஆட்சி தளபதி ஆட்சி வர வரணும்னா அப்ப தளபதி இந்த தளபதி சொல்லக்கூடாது, முக அர்த்தம். அது எடப்பாடிங்கிறத அவரை குறிச்சு போடுறாரு. எடப்பாடி பழனிசாமினா பழனிசாமி சொல்லாம எடப்பாடி மட்டும் சொல்றாரு. எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரனுக்கு எம்ஜிஆர் மாதிரி, கலைஞர் கருணாநிதி கலைஞர் மாதிரி, தளபதி முக ஸ்டாலினுக்கு தளபதினு சொன்ன மாதிரி, தளபதி ஆட்சி தளபதி வாழ்க்கை தங்குவாங்கன்னா அது மாதிரி எடப்பாடி தளபதி அவருக்கு பழக்கம் கிடையாது. நம்ம முக ஸ்டாலின் சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடின்னு கடவுள் சொல்றாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. எடப்பாடி எனும் நாமம் கொண்டவனை தேசத்தை ஆள கடவுது. எடப்பாடி பழனிசாமியே தமிழ்நாட்டை ஆள கடவுது. கடவுள் உத்தரவு, பரம்பரை உத்தரவு, யாரும் மாற்ற முடியாது. இதுதான் தேர்தல் முடிவு. கடவுளுடைய வார்த்தை. 2020 தமிழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் கடவுள் வார்த்தை. தற்காலிகமாக எத்தனை மாசம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. கடவுள் வார்த்தை. என் சித்தம் என் திட்டம். கடவுளுடைய எண்ணம் திட்டம். அதான் இந்த முடிவு யாரும் மாற்ற முடியாது. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கடவுள் நினைச்சதான் முதலமைச்சர் ஆக முடியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு கடவுள் தான். நான் சொல்றேன், நாங்கள் பாடுபட்டோம், நாங்களாம் செய்யணும்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏக்கு நாங்களாம் பணம் செலவழிச்சு நாங்கள் எம்எல்ஏ வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம கோயிலுக்குள்ளா போனோன்னு மனைமார்கள் கட்சிக்காரங்க கோயிலுக்குள்ளா போனோம், சாமியை கும்பிட்டோம், ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. கடவுள் யார் நினைக்கிறாரு தான் முதலமைச்சர் வர முடியும். இதுவே எனது தேர்தல் முடிவு. அதை சொல்லிட்டார். தேர்தல் முடிவு என்னைக்கு வரப்போகுது? 4/5/2026 இரவு அல்லது 5/5/2020 அதிகாலையில் காலையில் வரும். அதற்கு முன்பாகவே எனக்கு 23/4/2026 நைட்டே சொல்லிட்டாரு. நைட்டு 10:35 கணக்கு சொல்லிட்டாரு. தேர்தல் எலெக்ஷன் பற்றி நடந்து முடிஞ்சிருக்கு. ஓட்டு என்னல எந்த கட்சி வரும்னு சொல்ல முடியாது, யார் மெஜான்னு சொல்ல முடியாது. கற்கணிப்பு விதமா இருக்கும். ஆனா கடவுள் வார்த்தை தவறு கிடையாது. கடவுள் வார்த்தை உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2020 தமிழ் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கடவுள் உறுதியாக சொல்லிவிட்டார். இதுவே கடவுளின் தேர்தல் முடிவு. தான் தேர்தல் கமிஷன் என்ன சொன்னா மாறாது தேர்தல் முடிவு. இது எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா 2021 சொன்னார். கடவுள் சொன்னார் 2021 இது இப்ப மட்டும் சொல்ல, 2021 சொன்னாரு. 2021 6/4/2021 தேர்தல். எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. 2021 6/4/2021 தேர்தல். இப்போ எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாங்க, அப்புறம் முக ஸ்டாலின் நிற்கிறாங்க, அப்புறம் நாம் திரும்ப சீமா நிற்கிறாங்க. 3 போட்டு நினைக்கிறேன் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ 6/4/2021 தேர்தல் முடிஞ்ச உடனேயே 8/4/2021 2 நாள் கழிச்சு கடவுள் என்கிட்ட பேசுறாரு. சொன்ன வார்த்தையை கேளுங்க. 8/4/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Tekiri makutu wikiti makit gairend gagaranda dagaddo dihra randha godogurami. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன் குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு என்னும் தேசம், தமிழ்நாடு ஒரு தேசம், கடவுளுக்கு தேசம் தான். அவருக்கு எத்தனை தேசம் இருக்குது?
இஸ்ரேல் தேசம், கானான் இஸ்ரேல் தேசம், ரஷ்ய தேசம், அமெரிக்க தேசம், பல தேசம் இருக்கு, பல தேசங்கள் இருக்கு. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு சொன்னது 8/4/2021, 6/4/2021 தேர்தல் முடிஞ்சிருக்குது. 8/4/2021 கடவுள் சொன்ன வார்த்தை தேர்தல் முடிவு. கடவுள் சொல்ற தேர்தல் முடிவு, கடவுள் சொல்ற வார்த்தை அது மீறாதீங்க. அவர் மேலே இதில் கேஸ் போடலாம் முடியாது. அதாவது கருத்து கணிப்பு எப்படின்னா பரவாயில்ல. தேர்தல் முடிவு 2/5/2021 ஓட்டுன்றாங்க. 2021 2/5/2021 ஓட்டுன்றாங்க. அன்னைக்கு தான் தெரியும் யார் முதலமைச்சர்னு தெரியும். 2/5/2021 இரவு அல்ல மறுநாள் 3/5/2021 காலையில் தெரியும். ஆனால் இவர் 8/4/2021 சொல்லிட்டாரு, 21 சொல்லிட்டாரு. தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன். எப்படின்னா அது தனியாக பல விஷயம் போட்டிருக்கேன் நான். 17/8/20 17/3/2021 இந்த தேர்தல் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் யாருங்கிறத மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு. 2014 சொல்லிட்டாரு, 2021 3ஆம் மாதம் சொல்லிட்டாரு. அது சொல்றாரு, ஆதியிலே கடவுளால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. மு.க. ஸ்டாலின் தேசத்தின் அதிபதி. கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த தேர்தல் முடிவுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்ப சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவு சொல்லியிருக்காரு. அதை ஒப்பிட்டு சொல்றேன். தேர்தல் முடிவுங்கிறது இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கு போன 2020 எலெக்ஷன்லையும் சொல்லிட்டாரு, இப்பவும் சொல்லிட்டாரு. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என் மேல யாரும் கோவப்படாதீங்க, இது யாரு மேல நடவடிக்கை எடுக்காதீங்க. என்ன நான் வார்த்தையை தான் சொல்றேன். நான் இதுவே எனது தேர்தல் முடிவு, இதுவே என் தேர்தல் முடிவு, என் தேர்தல் முடிவு, கடவுளுடைய தேர்தல் முடிவு, கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அதாவது 2026 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பது உறுதியானது. கடவுள் வார்த்தை, என்ன மாற்றம் கிடையாது. நிச்சயமாக 4/5/2026 இரவோ 5/5/2020 அதிகாலையோ தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பது உறுதியாக வரும். அதற்கு முன்பாக கடவுள் என்ன கூறிவிட்டார். கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் கூறிவிட்டேன். தயவுசெய்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகளே, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கோப்பராதிகள் ஆக்ஷன் எடுக்கார்கள். விவரம் காட்ட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். 24/4/2026 அன்று அதிகாலை 1:15 முதல் 1:25 மணி வரை என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. ஓந்தி மக்கு திங்கறக்கு கையிருந்து கங்கு தொட்டு கொட்டு தொட்டு பட்டத்தை கட்டத்தை கையிருந்து தேசத்தின் அதிபதியானவனை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முடிவு பெற்றது. தேசத்தின் அதிபதி யார்? எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவு. இதன் விளக்கம் என்னவென்றால் 23 எலெக்ஷன் முடியுது. அது நைட்டு திட்டம் சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம தூங்க போகும்போது 1 மணி தூங்க போறோம். 1:15 1:25 சொல்றாரு. திரும்பவும் சொல்றாரு. வார்த்தை கேளுங்க. யார் மூலம் சொல்றாரு? இத்தேசத்தின் அதிபதியானவனை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முடிவு பெற்றது. தமிழக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்றது. காலை 23/4/2026 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை முடிவு பெற்றது. இத்தேசத்தின் அதிபதி யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? இதான் கேள்வி. கடவுளுடைய வார்த்தை, எல்லாமே கேட்கிற கேள்வி. தேர்தல் நடந்தது கேள்வி. கடவுள் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதிபதி. யாரும் பேர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. நடிகர் விஜயம் கிடையாது, நடிகர் சீமான் கிடையாது, மு.க. ஸ்டாலின் கிடையாது. கடவுள் ஆணித்தரமா அழுத்தமா சொல்லிட்டாரு. ஓட்டு எண்ணப்படல, கருத்துக்கள் இப்படிலாம் இருக்கட்டும், ஓட்டு என்னப்படி உருவாக்கணும் சொல்லலாம். நான் கடவுள் சொன்ன வார்த்தை இது, கடவுளுடைய தீர்க்க தரிசனம், என் வார்த்தை அல்ல என்பது யாரும் கோப்படாதீங்க.
யாரும் நடவடிக்கை எடுக்காதீங்க. கடவுள் சொன்ன வார்த்தை. எடப்பாடி பழனிசாமி எனும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. அவர் யாரும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி பேர் யார் வச்சிருக்காங்களோ அவர் தான் இத்தேசத்தின் அதிபதி. இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவு, இது எனது தேர்தல் முடிவு. கொடாவளியின் தேர்தல் முடிவு முடிச்சிட்டார். கடவுள் முடிச்சிட்டார். ஆங்கிலம் சொல்லிட்டார். கடவுளுடைய தேர்தல் முடிவு 2021 சொன்னாரு. இப்ப 2026 தேர்தல் முடிவு சொன்னாரு. 2021 6/4/2021 தேர்தல் நடந்தது. 8/4/2021 தேர்தல் முடிவு முக ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப இந்த 2026 23/4/2026 தேர்தல் நடக்குது. அந்த இரவு 11 மணிக்கு மேல 11:45 அந்த இரவு சொல்றாரு. மறுநாள் அதிகாலை நள்ளிரவு மறுநாள் அதிகாலை 24/4/2026 1:15 சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் 2026 முதலமைச்சர். இது தேர்தல் முடிவு. சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல. கை எடுத்து கும்புறேன். தேர்தல் கமிஷனோட என்ன கோப்படாதீங்க. தேர்தல் அதிகாரிகளே, தமிழக அரசு அதிகாரிகளே என்ன கோப்படாதீங்க. கடவுள் வார்த்தை நான் சொல்லிட்டேன். கடவுள் வார்த்தை திருக்கத்தை சொல்லித்தான் கத்துக்கணும் கிடையாது. நான் ஒரு கட்சிக்கு சாதமா பேசல, இந்த கட்சி சாதமா பேசல, இவர் ஒரு கருத்துன்னு சொல்லல. நான் கடவுள் வார்த்தை சொல்றேன். கடவுள் வார்த்தை சொல்ற யாரும் அதிகாரம் இருக்குது. பொய்யான தவறு சொல்லக்கூடாது. கடவுள் சொல்ல வார்த்தை இது உதாரணம் இருக்குது. 2000 முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்லிட்டாரு. உதாரணம் இருக்குது. இது மட்டும் சொல்லல. 2008 முதல் என் தேவநாயக கத்த கடவுள் எனக்கு சொல்லி வருகிறார். என்னன்னு சொல்லி வருகிறார்? அரசியல் முக்கியமான பற்றி குடும்பத்தில் எனக்கு குடும்பத்தில் அன்னைக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கா சொல்லல. நான் 2012 ஜெயலலிதா 2014 ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு தன்னெண்டு கிடைக்குங்கிறது சொன்னார். செஷன்ஸ் கூட தன்னைக்குன்னு சொன்னார். 2012 ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் அவர்களுக்கும் சொத்து குவிப்பு வழக்கு செஷன் கூட தனியாக கிடைத்தது. நீதிபதி குன்கா கொடுத்தாரு. 15/15/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார். 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்தார். மரணம் அடைந்த உடனேயே பன்னீர்செல்வம் 6/12/2016 முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த பதவியை கடவுள் நான் தான் கொடுத்தேன். அப்பதவி அவனுக்கு தற்காலிகமானதுன்னு சொன்னாரு. 2 மாதத்துல 6/2/2017 பன்னீர்செல்வம் பதவி செய்கிறார். இவை அனைத்தையும் மாமல்லத்தையும் விடுபட்டிருக்கேன். தனி எபிசோடு கொடுக்குறேன் பாருங்க. தனி எபிசோடு போட்டிருக்கேன் பாருங்க. அதன் பிறகு சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. பொதுச்செயலாளர் பதவி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா 29/12/2016 பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. அந்த பொதுச்செயலாளர் அதிகமாக பொதுச்செயலாளர் பதவியை விட அதிகமாக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு. பார்க்கிறாரு. முதலமைச்சர் பதவியை சசிகலா கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்ப சொன்னாரு. பல திருக்கம் சொன்னாரு. அனைத்தும் தனி பார்த்துருங்க, பாருங்க. அம்மா சிறைக்கு போனாரு. 15/2/2017 சிறைக்கு போனாரு. அப்புறம் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்படுகிறது. 2019 எடப்பாடி பழனிசாமி பேசி பதவியே நான் முடிவு கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆட்சியாளர் முடிவு தொடர மாட்டான்னு சொன்னாரு. அப்ப 2021 எடப்பாடி பழனிசாமி தோற்றார். முக ஸ்டாலின் தான் 2021 முதலமைச்சர் என்பதை 17/18/2012 17/3/2021 கூறினார். மேலும் 6/4/2021 தேர்தல் நடக்குது. 8/4/2021 தேர்தல் முடிவு. அப்ப முக ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதை கூறினார். அதே தனி விஷயம் பாருங்க. அப்ப 2019 ஊராட்சி விரமா கத்து நீட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. 2000 கொரோனா வயசு ஊராட்சி கொடுத்தார். 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் கொண்டாட்டம் தோற்று விடுவார் என்று கூறினார். கத்து நீட்டு இருக்கிறேன் தான் தோன்றமான்னு சொன்னாரு. 2020 கொண்டாட்டம் தோற்றார். 2022 இவருக்கு ரஷ்ய விளையாட்டு ஒரு நோய் கொடுப்பேன்னு சொன்னாரு. புற்றுநோய்க்கு வந்தார் கொடுத்தார். இந்த மாதிரி என் மனைவி மரணம் 2019 மனைவி மரணம் சிறைக்கு ஒழுக்கமாக சொன்னார். 17/2 மனைவி மரணம் அடைந்தார். பார்சல் மரணத்தை கொடுத்து அவர் ஆசிரியர் இருக்கும்போது 34 மணி நேரம் சொன்னார். மரணம் கொடுக்கப்படும் சொன்னார். மரணம் கொடுத்தார். கடவுள் திருக்கத்தரசன் என் வார்த்தை அல்ல. இப்போ இந்த வருஷம் இந்த தேர்தல் நடக்கும் போது ஒவ்வொரு அரசியலை பற்றி தனியாக கூறியிருக்கிறார். நல்லா தனி பிடிச்சி போட்டு பாருங்க. நடிகர் விஜயை பற்றி கூறினார். முதலமைச்சர் முக ஸ்டாலின் பற்றி கூறினார். உதயநிதி பற்றி கூறினார். எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறினார். அவங்க என்னென்ன கேரக்டர் எப்படி பட்டவன்னு சொல்லி கூறியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறினார். அப்புறம் நடிகர் சீமானை பற்றி கூறினார். பிரேமலா விஜயகாந்த் பற்றி கூறினார். வைகோர் பற்றி கூறினார். திருமாவளவன் பற்றி கூறினார். ராமதாஸ் பற்றி கூறினார். அதெல்லாம் தனித்தனி எபிசோட் போட்டிருக்கேன். அதை பாருங்க. இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எதுக்கு அரசியல் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதை போட்டிருக்கேன் நான். சாதாரண கடவுள் கிடையாது. கடவுள் கூட பேசுறாரு. இப்போ யார் யாருக்கு என்னென்ன தன்னோட்டம் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஜய்க்கு ஒரு கொடிய வாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வைகோ கோபாசமாருக்கு மறந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மரண சமீபமாக சொல்லியிருக்கிறாரு.
சீமானுக்கு வாய் பேச முடியாத ஒரு வாத குடும்பம் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்லிட்டு வர்றாரு. அதெல்லாம் ஒளிபரப்புறேன் நான். கடவுளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இத்தேசத்தின் அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுக்கப்படாது. இத்தேசத்தை ஆளுநர் தகுதி தேசத்தின் அரசியல் கிடையாது அப்படின்னாரு. நடிகர் சீமா, நடிகர் விஜய், நடிகர் பழனிசாமி, முக யாரும் முதலமைச்சர் சொன்னாரு. ஆனால் அவர் திட்டத்தை மாத்திட்டாரு. சொல்ல நினைச்சாரு. உலகத்தின் அதிபரின் காரணமாக அவர் 3ஆம் உலக போர், இந்த உக்ரைன் அமெரிக்கா இறம்பு நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் இறம்பு ஆரம்பித்தது. அதனால அந்த போர் காரணமாக திட்டத்தை மாத்திட்டாரு. ஸோ தமிழ்நாட்டு அதிகாரம் 4 பேருக்கு மனசு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நடிகர் விஜய் பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி பற்றி சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை சீமான் பற்றி சொல்லியிருக்காரு. முக சொல்லியிருக்கிறாரு. இங்கே 3 பேரை விட எடப்பாடி பழனிசாமி நல்லவர். கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் அவருக்கு கடவுள் பிரியமானவர். 4 பேர்ல யார் நல்லவர்னா 4 பேர் யார் சேர்ந்திருப்பேன் கடவுள் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்திருக்கிறார். சீமானை பற்றி என்ன சொன்னாங்கிறது பற்றினா போட்டிருக்கேன். விஜய் பற்றி எப்படிப்பட்டன்னு சொல்லியிருக்க போட்டிருக்கேன். முகாசியை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு ஆட்சி வந்திருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதையும் போட்டிருக்காங்க. சிறைக்கு போவார். உதயநிதி ஸ்டாலின் மகனுக்கு மரணம் ஏற்படி சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் மரணம் ஏற்படி இருக்கிறது. அது அந்த திட்டத்தை பெண்டிங்காக இருக்குது. காலதாமதம் கடவுளா காலதாமதம் சொல்லியிருக்கிறாரு. அதே தனி எபிசோட் போட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்கிறாரு. முகாசி சிறை போவார் என்று போட்டிருக்காரு. ஒரு கோடிவாத குடும்பம் சொல்லியிருக்காரு. இந்த 4 பேர்ல கொஞ்சம் நல்லவர் எடப்பாடி பழனிசாமி. நல்ல முடிச்சு நல்லவர் சொல்ல முடியாது. காமராஜரை போல, கக்கனை போல, முத்துராமலிங்க தேவரை போல, சத்தியமூர்த்தி காங்கிரஸ் சத்தியமூர்த்தி அவர்களை போல, கக்கனை போல, அண்ணா திரௌபதி எம்ஜிஆர் போல, பழைய முதலமைச்சர் ஓமந்தார் ரெட்டியார், அப்புறம் குமாரசாமி ராஜா இவரை போல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லவர் கிடையாது. இந்த 4 பேரும் நல்லவர். அதனால தந்தார். அரசியலுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. மனதை மாற்றி கொண்டார் கடவுள். நான் அதையும் நம்ம போட்டிருக்கேன். அரசியல்வாதிகளுக்கு இந்த அதிகாரம் கிடையாது போட்டிருந்தேன். அதையும் பார்த்துருப்பீங்கன்னா பொசிஷன் சொல்றேன். கடவுள் வார்த்தை. இப்போ கடவுள் மனசை மாத்திட்டாரு. கடவுள் மாத்திட்டு யாருக்கோட எனக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு நேரம் வரல. இந்த மாமனிதன் இம்மாற்றோட அடிவில் ஆட்சியாளன் தான் இந்த மனிதன். இந்த மனிதனுக்கு தமிழ்நாட்டின் அதிகாரம் கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல. அதற்காகத்தான் தற்போது தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். இது கடவுள் வார்த்தை. நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யார்தான் சவால் சொல்லுங்கள். நான் பேச தயாரா இருக்கிறேன். 2026 4/5/2021 ஓட்டு எண்ணப்படும் போது அந்த இரவோ அதிகாலையோ 5/5/2026 தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் என்றைக்கு ஆட்சிக்கு வருவார், பதவி ஏற்பார் என்பது எனக்கு தெரியாது. அவருமே விட்டு விடுகிறேன். அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் 2020 முதலமைச்சர் 4/5/2026 இரவு 5/5/2026 உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போது கூறிவிட்டேன். அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் 2020 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது கடவுளின் தேர்தல் முடிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.